Certified Master Trainer R.Prasanna Venkatesh sir last August 12 Chennai Chetpet Studio Centerல Lighting Master Class conduct பண்ணாங்க. இந்த ஒர்க் ஷாப்ல கலந்துக்கிட்ட எங்களோட அனுபவங்கள், அங்க கத்துக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ண போறோம். இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒர்க் ஷாப் நம்மளுக்கு எதுக்கு தேவை, ஏன் தேவை எல்லாத்தையும் இன்னைக்கு தெளிவா பார்க்கலாம். Let's get started. Hey, what's up guys? Welcome back to Mirmi Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இந்த ஒர்க் ஷாப்பை ஆர்கனைஸ் பண்ணது மிஸ்டர் ராஜாராம் சார் from Pausemoments photography. சேத்பட் ஸ்டுடியோ சென்டர் பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. உள்ள நிறைய ப்ராப்ஸ், நிறைய ஸ்டுடியோ எக்யூப்மெண்ட்ஸ், என்னென்ன லைட், ஸ்டுடியோ லைட்ஸ் உங்களுக்கு வேணுமோ எல்லாமே உள்ள இருக்கு. இந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஏர் கண்டிஷனர் ஸ்டுடியோ ஸ்பேஸ் உங்களுக்கு ரெண்டுக்கு வேணும்னா கண்டிப்பாக சேத்பட் ஸ்டுடியோ சென்டரில் வந்து பாருங்கள். ஆக்சுவலி இந்த மாஸ்டர் கிளாஸ் பேசிக் விஷயங்களையும் தாண்டி நிறைய இன்டெப்த் அட்வான்ஸ் லைட்டிங் டெக்னிக்ஸை நாங்கள் கற்றுக்கிட்டோம். கம்ப்ளீட் ஸ்டுடியோ லைட்டிங் டெக்னிக்ஸ், அதாவது சிங்கிள் லைட் போர்ட்ரேட்லேருந்து ஆரம்பித்து 5 to 6 லைட்ஸ் வரைக்கும் எப்படி பில்ட் பண்ணுறது, வேரியஸ் லைட் மாடிஃபயர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, இப்படி பல விஷயங்களையும் இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். இது மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி சில பல தொழில் ரகசியங்களையும் கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு வியாபாரம் நடக்கணுமாப்பா, அதாவது லைட்டிங் ஹேக்ஸ், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களையும் சார் பக்காவா சொல்லி கொடுத்தாங்க. இதுல ஒரு சிறப்பான விஷயங்கள் என்னன்னா, அன்னைக்கு அங்க இருந்த பேக்ரவுண்ட், முன்னாடி இருக்க இன்டர்மீடியட் செட், மாடலோட காஸ்டியூம், அவங்களுக்கு இருக்கிற மேக்கப், ஈவன் லிப் கிளாஸ் வரைக்கும் ப்ரீ ப்ரிப்பேர்ட், ப்ரீ பிளான், வெல் மேட்ச்ட். ஏதோ ஏனோ தானோன்னு ஏதோ இந்த காஸ்டியூம் போடுங்க, இந்த இடத்துல வச்சு போட்டோ எடுங்க அப்படின்னு இல்லாம எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று மேட்ச் ஆகுற மாதிரி பக்காவா செஞ்சிருந்தாங்க. இ காமர்ஸ்க்கு எப்படி ஷூட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும், எந்தெந்த தப்பை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இ காமர்ஸ் ஃபோட்டோகிராஃபிக்குன்னு சில கிராமர் இருக்குது. அந்த கிராமரை நம்ம பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும், எப்படி வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்லி கொடுத்தாங்க. இது மார்னிங் செஷன். மத்தியானம் சிக்கன் பிரியாணியை ஃபுல்லாக கட்டிட்டு அடுத்ததான் நடக்க போகிற விஷயங்களை பார்க்க வந்தோம்னா இங்கே கம்ப்ளீட்டாக செட்டை பிரித்து வேறு மாதிரி வச்சு உள்ளே வச்சுட்டாங்கங்க. முன்னாடி இருந்த எந்த இன்டர்மீடியட் விஷயங்களும் எதுவுமே இல்லை, எந்த பேக்ட்ராப் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக அதை மாற்றிட்டு வேறு மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் கோடாக்ஸ் நிக்கிதா டிஸ்ட்ரிபியூட்டர் மார்க்கெட்டிங் டீம்லேருந்து வந்திருக்க மிஸ்டர் ராம்சரண் வந்து அங்கே இருக்கிற கோடாக்ஸோட எக்யூப்மெண்ட்ஸ், லைட்டிங் சிஸ்டத்தை பற்றி எங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பேராபோலிக் லைட் ஃபோக்கஸிங் சிஸ்டமை நாங்கள் முறையாக ஹானஸ்ட்லி நான் அப்போ தான் பார்க்குறேன். பேராபோலிக் P128 வந்து கோடாக்ஸோட எக்ஸலண்ட் இன்ஜினியர்டு ப்ரெசிஷன் லைட் மாடிஃபயர்னு சொல்கிறத விட லைட் ஷேப்பர்னு தான் சொல்லணும். ஏன்னா கண்டினியூஸ் லைட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளாஷ் லைட்டாக இருந்தாலும் சரி, you can change the light patterns by changing the light focusing. ஒரே மாடிஃபயரை வச்சு பல விதமான டைமென்ஷன்ஸை கிரியேட் பண்ணலாம், பல விதமான லைட் பேட்டர்ன்ஸை கிரியேட் பண்ணலாம். இந்த லைட்டை பற்றி செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. ஆஃப்டர்நூன் செஷனில் கண்டினியூஸ் லைட்டும் ஃப்ளாஷ் லைட்டும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, ரெண்டுத்தையும் பயன்படுத்தி எப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும், கலர்ஃபுல் ஜெல்ஸை எப்படி வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, RGB லைட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய விஷயத்தையும் தெளிவாக பார்த்தோம். ஹானஸ்ட்லி இது வரைக்கும் நான் கேள்விப்படாத விஷயங்கள் நிறைய விஷயங்களை பார்த்தோம். எஸ்பெஷலி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேக்கப் ஹைலைட்டர் ஜெல்னு சொல்லிட்டு சார் ஒரு ஜெல் ஷீட்டை காமிச்சாங்க. அந்த ஜெல் ஷீட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸ் லைட்லேயோ உங்கள் ஃப்ளாஷ் லைட்டையோ போட்டு யூஸ் பண்ணும்போது உங்கள் மாடலோட மேக்கப்பை அது பூஸ்ட் பண்ணி ஒரு என்ஹான்ஸ் பண்ணி அந்த மேக்கப்புக்கு ஒரு ஹைலைட் கொடுக்குற மாதிரி உங்கள் ஃபோட்டோகிராஃபில் பதிவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஜெல் ஷீட் இது வரைக்கும் இருக்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. அங்கே போய் தான் ஹானஸ்ட்லி நான் சொல்கிறேன், அங்கே போய் தான் நான் தொட்டு பார்த்தேன். இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே அங்கே போய் தான் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் யூடியூப்பில் கற்றுக்கிறதும் ரொம்ப சிரமமான விஷயங்க. இதுதான் உண்மை. நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமாக இருக்குப்பா. Then one of the best manufacturer of digital ink pen display and pen tablets from Japan, Wacom Cintiq, Wacom Intuos Pro, Wacom 1ங்கிற எல்லா டேப்லெட்ஸையும் கண்ணுக்கு நேராக வச்சு யூஸ் பண்ணி பார்க்கவும் அதில் உள்ள எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கான சரியான சான்ஸ் கிடைச்சிச்சு. Wacom ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர்ஸ் மிஸ்டர் பாலாஜி சார் அவங்களோட டீம் வந்து கம்ப்ளீட்டாக Intuos Pro, Intuos, Wacom 1 என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத தெளிவாக இது வரைக்கும் டேப்லெட்டை பற்றி தெரியாதவங்களுக்கும் கூட புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. பிகாஸ் நம்ம இது வரைக்கும் ஒரு மவுஸ் பாயிண்டர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஒரு பென்சிலையோ ஒரு பேனாவையோ பிடிச்சி நம்ம பேப்பரில் வரையும் போது என்ன கண்ட்ரோல் கிடைக்குதோ அந்த கண்ட்ரோலை இப்போ நீங்கள் இந்த வேக்கம் டேப்லெட்டை யூஸ் பண்ணி உங்கள் மவுஸ் பாயிண்டருக்கு கொடுக்கலாம். டீ குடிச்சிட்டு ஈவினிங் செஷனில் இந்தாங்க எப்பா 2-3 தானே போட்டுருக்க. ஆமாம் ஆமாம் கொண்டா. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா?
We had a great retouch class from high-end retouch expert Mr. Vignesh. சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் பட் டீப்பான விஷயங்களை அருமையாக புரிகிற மாதிரி, அதாவது ரீடச்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் கூட ஈஸியாக புரிகிற மாதிரி இனிஷியலாக ஒரு க்ளீனப்லேருந்து ஆரம்பித்து டாஜ் அண்ட் பர்ன்னா என்ன அப்படிங்கிறதுலேருந்து போய் ஃப்ரீக்வன்சி செப்பரேஷனில் போயிட்டு கடைசியாக எக்ஸ்போர்ட் வரைக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக சொல்லி கொடுத்தாப்புல. ரீடச்சில் வர ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களையும் எங்களுக்காக அவர் ஷேர் பண்ணார். ஸோ ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் போனதே தெரிலங்க, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் RGB லைட்ஸை யூஸ் பண்ணி ஷட்டர் ட்ராக்கிங், லைட் பெயிண்டிங், லாங் எக்ஸ்போஷர், மல்டிபிள் ஃப்ளாஷ்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை பின்னி பெடல் எடுத்தார் பிரசன்னா சார். அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்து கூட்டமாக நாங்களும் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து தந்தோம். மார்னிங் செஷனில் ரெட் கலர் பேலட்டில் ஒரு மோனோக்ராம் ஸ்டைலில் ஒரு மாடலை வச்சு சரியான ஷூட் நடந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் 3 ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதுக்கான, நம்ம கேமராலே 3 ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் கிடச்சிச்சு. அதில் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டோம். ஈவினிங் இந்த லைட் பெயிண்டிங், இந்த ஷட்டர் ட்ராக்கிங்லாம் சொன்னோம்ல, அந்த நேரத்தில் நம்ம சார் எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்துக்கிட்டு அவர் சொல்ல எந்த நேரத்தில் ஷட்டர் கிளிக் பண்ணுறாரு அப்படிங்கிற அன்லிமிட்டட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தள்ளிட்டோம். நிறைய ஃபோட்டோஸ் நல்லா வந்திருக்கு, நிறைய ஃபோட்டோஸ் நல்லா வரல. எங்களுக்கு 3 வருஷமாக பில்டப் தான் கொடுக்குறாரு, ஒன்றத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. இதுக்கப்புறம் லைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், கிரிப்ஸ் அண்ட் கியர்ஸ், ஸ்டுடியோ லைட்டிங்ஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டை எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணலாம், நார்மல் ஸ்டாண்டுக்கும் ஸ்டாண்டுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, ஒரு சாண்ட் பேக்கை எப்படி நார்மல் ஸ்டாண்ட்லேயும் ஸ்டாண்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிற சின்ன சின்ன விஷயங்களே 1-on-1 ஒரு டீச்சர் மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டை போல் உங்கள் பக்கத்துலேயே நின்றுட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரியான விதங்களில் சொல்லிக் கொடுத்தார். We had a great time. ஆர்கனைசர் மிஸ்டர் ராஜாராம் சார் தான் பெரிய நன்றிகள் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பலதரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை ஒரே இடத்துல வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான சரியான ஃபுட்டு, சரியான வாட்டர் எல்லாமே கொடுத்து அவங்கள கட்டுக்கோப்பாக வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு வண்டலூர் ஜூவை மெயின்டைன் பண்ணுறதோட கஷ்டம். பிரசன்னா சார் அண்ட் ஹிஸ் டீம், நம்ம அவங்கள பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு லஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி மேலே வரும்போது கம்ப்ளீட்டாக மார்னிங் இருந்த செட்டே இல்லைங்க, வேறு மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 1/2 மணி நேரத்தில் எப்படி அதெல்லாம் மாற்றினாங்க தெரியல. அவரோட அசிஸ்டன்ட் எஸ்பெஷலி மிஸ்டர் அபிஷேக் அண்ட் விக்னேஸ்வரன், இவங்க 2 பேரும் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. காலையில் நாங்கள் 8 மணி 8:30 9 மணிலேருந்து நாங்கள் பார்க்குறோம், உள்ளே தான் இருந்தாங்க. எப்போ மார்னிங் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்களா, லஞ்சு சாப்பிட்டாங்களான்னு கூட தெரில, கண்டினியூஸாக அவங்க வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. சார் ஒன்றா சொல்ல லைட் மாடிஃபயர்ஸ், லைட்டு, அந்த லைட்டை செக் பண்ணுறது, வேறு கேபிளில் போடுறது, ஒரு விஷயங்களை செட்டை மாற்றுறதுன்னு அவங்க 2 பேரும் நிற்கவே இல்லைங்க, தண்ணி கூட குடிக்கலன்னு நினைக்கிறேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் மினலாத் மேக்கவர்ஸ், அவங்கள பற்றி நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் அவங்க பயங்கரமான ப்ரொஃபஷனல், அவங்க பயங்கர எஸ்டபிளிஷ்டு ப்ரொஃபஷனல். ஸோ அவங்கள பற்றி இங்கே மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் 2 கார்ஜியஸ் மாடலுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு மேக்கப் கொடுத்துருந்தாங்க. அந்த எப்படி சொல்கிறதுன்னா, அந்த காஸ்டியூம்க்கு ஏற்றப்பில் அந்த மேக்கப் இருந்துச்சு. அருமையாக காலையிலேருந்து அவங்களோட ஒர்க்கும் இதில் இருக்குது. ஏன்னா ஃபோட்டோகிராஃபிங்கிறது இந்த விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண விஷயங்கள் தான். அது ஸ்டுடியோ, லைட்டிங், தென் மேக்கப், தென் காஸ்டியூம், எல்லா விஷயங்களும் சேர்ந்துருக்கு. ஒரு கேமராமேன் மட்டும் கிடையாது, இந்த விஷயங்களும் இருக்குது. ஸோ அவங்களையும் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். சூப்பர். இந்த மாதிரி லைவான விஷயங்கள் எந்த ஒரு வெபினார்லேயும் எந்த ஒரு வீடியோஸ்லேயும் யூடியூப் வீடியோஸ்லேயும் கொடுக்கறது ரொம்ப சிரமங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ரியல் டைமாக ஒரு கொஷின்ஸ் கேட்குறது, ஒரு லைவ் இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிட்டா தான், ஒரு டீச்சரோட லைவ் இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிட்டா, ஏற்றப்பில் யாரோ உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குன்னா அந்த சந்தேகத்தை உடனே கேட்டு அதுக்கான பதில் வரும். ஒரு யூடியூப் வீடியோலையோ ஒரு வெபினார்லையோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு சந்தேகம் வரும், பட் அது உடனே நிவர்த்தி ஆகும்னா ஆகாது. இந்த மாதிரி ஒரு லைவான ஒர்க் ஷாப்பில் தான் அதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் அல்லது 6 month ஒன்ஸ் உங்களுக்கு எப்படிலாம் டைம் கிடைக்குதோ, எப்படி அஃபோர்டபுள் பண்ண முடியுமோ, இந்த மாதிரியான ஒர்க் ஷாப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களோட நாலேஜை அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கணும். டெய்லி லேர்னிங் இருந்தால் தான் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். எல்லாம் தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பில் தான் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும்.